Hi guys, welcome to I Know Blogger series. And in the channel la enna pandrom appdin pathina ungalku blogging tips and updates kuda inga vandu channel la adikadi post pannit irukom. Ungalku pidichirundha அந்த channel subscribe பண்ணுங்க. அதோட இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா நீங்க ஆன்லைன்ல இருந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபைல் ஒரு zip ஃபைல் இல்ல rare ஃபைலா இருந்திருக்கும். அந்த ஃபைலை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அதுல எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். XML உங்களோட டெம்ப்ளேட் ஃபைலை தவிர TXT ஃபைல் and டாக்குமெண்டேஷன், வீடியோ டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஓபன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுல இருக்கு. அது ஓபன் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ அதுல என்ன இருக்கு, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபைலை இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நான் டவுன்லோட் பண்ணி வச்ச டெம்ப்ளேட் நேம் மினிபாக்ஸ். அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் அண்ட் பிளாகர் டெம்ப்ளேட்ஸ், date setting format, how to install minibox documentation, minibox video documentation and ரொம்பவே இம்பார்ட்டன்டான நம்மளோட டெம்ப்ளேட் ஃபைல். ஸோ இதை தான் நீங்க வந்து உங்களோட பிளாகர்ல அப்லோட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின் இருக்கு TXT ஃபைல். அது வந்து ஜஸ்ட் உங்களோட கொஸ்டின்ஸ் எங்க வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட கேள்வியெல்லாம் நீங்க எப்படி வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் அவங்களோட சைட்ஸ், அதாவது அவங்களோட வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அண்ட் டேட் செட்டிங் ஃபார்மேட், இதை வந்து நீங்க ஏன் முதல்ல பார்க்கணும், இதை ஏன் அவங்க தனியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாகருக்குமே வந்து குறிப்பிட்ட ஒரு டேட் செட்டிங் ஃபார்மேட் இருந்தா மட்டுமே தான் அதுல இருக்க அந்த ஐகான்ல வந்து உங்களோட டேட் வந்து சரியா காமிக்கும். நீங்க வந்து டேட் மந்த் இயர் அப்படி கொடுக்கலாம், இல்ல மந்த் இயர் டேட் அப்படி கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிளாகருக்கும் அவங்களோட அப்டேட் செட்டிங்ஸ் மாறி இருக்கும். அதனாலே வந்து அவங்க ஒவ்வொரு பிளாகருக்குமே வந்து தனியா ஒரு டேட் செட்டிங் ஸ்கிரீன்ஷாட் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க இல்ல இதுக்கு ரிலேட்டடா இருக்க ஒரு ஆர்டரை வந்து நீங்க செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்க பிளாகர்ல அந்த டேட் ஃபார்மேட்டுக்கான ஃபார்மேட் வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு வியூ பண்றதுல ஒரு பிரச்சனை. அடுத்து ஹவு டு இன்ஸ்டால் பிளாகர். ஸோ இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வேண்டாம், இப்போதைக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் மினிபாக்ஸ் டாக்குமெண்டேஷன், மினிபாக்ஸ் வீடியோ டாக்குமெண்டேஷன் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப இந்த பிளாகர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை எப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத முழுக்க இவங்க இதுல தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினிபாக்ஸ் டாக்குமெண்டேஷன். இது ரெண்டுமே சேம் தான். வீடியோ டாக்குமெண்டேஷன்றது ஆக்சுவலா அது ஒரு வீடியோ, டாக்குமெண்டேஷன்ல இருக்கிறத வீடியோவை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. பட் டாக்குமெண்டேஷன் தான் இப்ப நீங்க பார்க்க போறோம், ஏன்னா இதுல இருக்கதான் அதுல இருக்க போகுது எக்ஸாக்டா. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து காமனா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஒவ்வொரு பிளாகருக்குமே வந்து சில ஃபீச்சர்ஸ் மாறுபடும், பட் காமனா நிறைய விஷயம் இருக்கும். கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயம் காமன், ஆனா இதுக்குள்ள இருக்க விஷயம் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மினிபாக்ஸ் டாக்குமெண்டேஷனை ஓபன் பண்ணிடுவோம். அதை ஓபன் பண்ண உடனே அது டைரக்டா உங்களோட குரோம் ப்ரௌசருக்கு தான் போகும். அங்க ஹவு டு செட் அப் மினிபாக்ஸ் பிளாகர் டெம்ப்ளேட்னு இருக்கும். டெம்ப்ளேட் யார்ட்ஸ்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணேன். அண்ட் சோரா பிளாகிங் டிப்ஸ் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் சோரா டெம்ப்ளேட்ஸும் இருக்கு, goyaabi டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து ஒரு இன்டர் கனெக்டட் வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப இது கீழே பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த பிளாகர் டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா என்னோட ஐ நோ பிளாக், அந்த பிளாகுக்கு டெம்ப்ளேட்டா இதுதான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ, ஃப்ரீ டவுன்லோட் பை நவ். ஸோ இது வந்து சப்போஸ் இந்த லிங்க் நீங்க வேற யாருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ இதுல இருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் இன்ஸ்டாலேஷன். டெம்ப்ளேட் இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். டெம்ப்ளேட் செட்டிங். டெம்ப்ளேட் அப்லோட் பண்ண உடனே உங்க மொபைல்ல போயிட்டு அந்த உங்க பிளாகரை விசிட் பண்ணீங்கன்னா அப்டேட் பண்ண டெம்ப்ளேட் இருக்காது. அதுக்கு ஏன் காரணம்னா நீங்க மொபைல் வியூல இருக்க செட்டிங்ஸை மாத்திருக்க மாட்டீங்க. ஸோ கீழே பாத்தீங்கன்னா பிளாகர் டேஷ்போர்ட் போயிட்டு டெம்ப்ளேட்ல போயிட்டு ஷோ டெஸ்க்டாப் டெம்ப்ளேட் ஆன் மொபைல் டிவைசஸ் இந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கணும். ஆக்சுவலி செகண்ட் சேஞ்ச் ஆகலாம். இருந்தாலுமே நீங்க எடிட் HTML கீழே போயிட்டு கீழே மொபைல் வியூ மொபைல் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஷோ டெஸ்க்டாப் டெம்ப்ளேட் ஆன் மொபைல் டிவைசஸ் அந்த மாதிரி கொடுத்தா மட்டுமே தான் டெஸ்க்டாப்ல என்ன டெம்ப்ளேட் இருக்கோ அதுவே மொபைல்ல காமிக்கும். அப்புறமா சேவ் கொடுத்துடலாம். இந்த செட்டிங்ஸ் இதோட முடிஞ்சிடுது. அடுத்து பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது ஷார்ட்கட்ஸ் அண்ட் மார்க்கப். ஸோ இதுதான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, ஏன்னா இதுல வந்து எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்க போறாங்க. இதுல முதல்ல பார்க்க போறது டிராப் கேப்ஸ். டிராப் கேப்ஸ் வந்து உங்களோட பேராகிராஃப்ல இருக்க முதல் லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆப்ஷன் தான் இது. அதாவது முதல்ல நீங்க பிளாக் டைப் பண்ணிட்டு அதை HTML வியூக்கு கொண்டு வந்த பிறகு
இந்த கோடை வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு இங்க இருக்க இந்த எல்லுக்கு பதிலா உங்க பேராகிராஃப்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து அங்க பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த லெட்டருக்கு நடுவுல வந்து இந்த கேரக்டரை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப சப்போஸ் உங்களோட பேராகிராஃப் வந்து P-ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த P-க்கு முன்னாடி span class equal to first character அப்படின்ற அந்த டேக் முடிச்சுட்டு இங்க வந்து உங்களோட லெட்டர் அண்ட் ஸ்பேன் டேக்கை க்ளோஸ் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்க இது மாதிரியான பேராகிராஃப் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அண்ட் உங்களோட பிளாகோட தீம் கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரோட லெட்டர் கலரும் மாறும். அடுத்து ரொம்பவே முக்கியமானது பாத்தீங்கன்னா டேபிள். ஸோ டேபிள் வந்து உங்களோட பிளாகர் தீம் கலருக்கு ஏற்ற மாதிரியான டேபிள் டிசைனும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் கோட் வந்து அந்த வெப் டாக்குமெண்டேஷன்லயும் இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த ரெட் காலம் இருக்கு இல்லையா, அதாவது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த டிவிஷன் கிளாஸ்ல இருந்து, ஸோ இதுல இருந்து காப்பி பண்ணி கீழே டிவிஷன் டேக் க்ளோஸ் பண்ண வரைக்கும் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா போதும். அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நேம் இருக்க இடத்துல நீங்க உங்களோட காலம் சீரியல் நம்பரா இருக்கட்டும் இல்ல ரோ நம்பர் இல்ல ஏதோ எப்படி பிரிக்கிறீங்களோ அந்த ரோக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் நேம் இருக்க இடத்துல அந்த நேம் வந்து வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஒவ்வொரு பிளாக்குக்கும் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிளாக் கோட். அண்ட் பிளாக் கோட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று இருக்கும். வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்த ஒரு லிங்கா இருக்கட்டும் அல்லது ஒரு கோட்டா இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் இன்ஃபர்மேஷன் அல்லது நீங்க ஒரு கோடிங் இல்ல மேக்ஸ் ஃபார்முலா வந்து எழுதணும்னா இந்த பிளாக் கோட்குள்ள எழுதும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்பிள்ஸும் இந்த கோட் சிம்பிள்ஸும் கூடவே வரும். ஸோ இது வந்து தனியா தெரியும், அவங்க வந்து புரிஞ்சு. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்த பிளாக் கோட் சிம்பிளை யூஸ் பண்ணி எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பட்டன். ஸோ உங்களோட பிளாக்ல பட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது இல்ல எப்படி வந்து அதுக்கு தனியா கோடு எதனா தேடணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. கீழே சிம்பிள் பட்டனுக்கு தனியாகவும் பட்டன்ஸ் வித் ஐகான்ஸுக்கும் தனி கோடும் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் பட்டன்ஸ்க்கு இதை நீங்க காப்பி பண்ணிட்டா போதும். அண்ட் இதுல முக்கியமான சேஞ்சஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்க HREF இது வந்து உங்க பட்டனை கிளிக் பண்ண எந்த லிங்க்குக்கு இல்ல எது ஓபன் பண்ணணுமோ அந்த வெப்சைட் இல்ல அந்த சைட்டோட இல்ல அந்த பேஜோட லிங்கை நீங்க இங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் ஸ்மால் இருக்க இடத்துல வந்து உங்களோட அந்த பட்டன் மேல இருக்க அந்த லெட்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்றது நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் இது வந்து நார்மலா டிவிஷன் கிளாஸ் ஈக்குவல் டு ஸ்மால் பட்டன்ல ஸ்டார்ட் ஆகி இந்த ஒரு கோட் அல்லது இந்த மூணுத்துல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் டிவிஷன் டேக் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிருக்கணும். அப்போ மட்டுமே தான் அது ஒர்க் ஆகும். ஸோ பட்டன் வித் ஐகான்ஸ்ல அவங்க நிறைய ஐகான்ஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து அவங்களே இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டெமோ பட்டனா வியூ பட்டன் மாதிரி இருக்கு அண்ட் டவுன்லோட் பண்ணா இந்த டவுன்லோட் சிம்பிள், பைக் வந்து கிரெடிட் கார்டு, விசிட் லிங்க் பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ போட்டு நியூ டேப் ஓபன் பண்றதுனால சிம்பிள் ஒன்று கொடுத்து. அடுத்து பாத்தீங்கன்னா அலர்ட் பாக்ஸ். ஸோ இந்த அலர்ட் பாக்ஸ்லாம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். நெட்ல எல்லாம் தேடி பார்த்தா இவங்களே வந்து சிம்பிளா வந்து ஆல்ரெடி CSS எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா மட்டுமே போதும், எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ ஒவ்வொரு அலர்ட் பாக்ஸ்க்குமே வந்து இங்க ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அலர்ட் மெசேஜா இருக்கட்டும், அது கீழே பாத்தீங்கன்னா அலர்ட் வார்னிங், அலர்ட் எரர், சக்சஸ், அப்புறம் அலர்ட் மெசேஜ், தேர்ட் ஒன் வந்து வார்னிங், ஃபோர்த் ஒன் வந்து எரர். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு. நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். நீங்க இது போட்டு அந்த மெசேஜை மட்டும் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். அந்த மெசேஜ் கூட பாத்தீங்கன்னா இங்க ஐக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சக்சஸ் மெசேஜ் சக்சஸ்ஃபுல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண போறது. இந்த ஐகான்ல வந்து டிஃபால்ட்டாவே வந்துடும். அடுத்து கோட் பாக்ஸ். நீங்க ஒரு ஆன்லைன்ல கோடிங் டீச் பண்றவரா இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்பெசிபிக்கா HTML ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி கோடிங்லாம் வந்து நீங்க மத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்றவரா இருக்கலாம். அண்ட் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பிளாகிங் கோட்ஸ் எல்லாம் வந்து என்னோட பிளாக்ல எழுதும் போது கோட் மட்டும் தனியா தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தட் நான் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். இதுல நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே மட்டும்தான் PRE அண்ட் ஸ்லாஷ் போட்டு PRE. ஸோ இது வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளானதுதான். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நடுவில் இருக்க இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கோட்ஸை வந்து நீங்க வந்து இன்பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பழைய நார்மல் பேஜுக்கு வந்துச்சு. அண்ட் இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் தந்திருக்காங்க. என்னென்னு ஒன்றுன்னா பார்க்கலாம். உங்களோட சைட்டுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ்ல அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அந்த நேமை டைப் பண்ணி அந்த லிங்கை நீங்க பேஸ்ட் பண்ணா போதும். அந்த சோஷியல் மீடியாவோட ஐகானோட சேர்ந்து அந்த லிங்க்கும் அங்கே ப்ரொவைட் ஆயிருக்கும். அடுத்து போஸ்ட் லிஸ்ட் விஜெட். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரீசன்ட் போஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ரீசன்ட் போஸ்ட்ல அவங்க என்ன இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரீசெண்ட் போஸ்ட் லிஸ்ட், அதாவது கடைசியா ரீசெண்டா போடப்பட்ட 3 போஸ்ட் வந்து நீங்க காமிக்கணும் அப்படின்றதுதான் இங்க கமெண்ட். இதை வந்து நீங்க கண்டிப்பா தாராளமா மாத்திக்கலாம். ரீசெண்ட் இருக்கிற இடத்துல லேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த லேபிள்ஸ் ரீசெண்டா யூஸ் பண்ணப்பட்ட அந்த லேபிள் கேட்டகரிஸ் டேக்ஸ் இருக்கும் இல்லையா அது காமிக்கும். அந்த 3ன்ற இடத்துல நம்பர் வந்து 4
இல்ல 5 6 அந்த மாதிரி காமிக்கலாம். ஆனா மினிமம் 3 மேக்ஸிமம் 5 ஓட நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ்க்கும் அந்த கேட்டகரிக்கும் டிஃபரன்ஸ் இல்லாமல் போயிடும், நிறைய போஸ்ட் வரும். ஸோ பாப்புலரான போஸ்ட் அந்த மாதிரி காமிச்சா போதும். இதுதான் ரொம்பவே முக்கியமானது, போஸ்டோட லேஅவுட். போஸ்டோட லேஅவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளாக் போஸ்ட் போட்டிங்கன்னா அந்த பிளாக் போஸ்ட்டை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிளாக் ஃபுல்லாகவே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் பிளாக். இந்த ஸ்க்ரீன் சைடில் சைட் பார் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து இந்த மாதிரி உங்களோட பிளாக்ல ஒரு சில போஸ்ட் வந்து எனக்கு வந்து போஸ்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், ரொம்ப இம்பார்ட்டன்டானது, இல்லை அது மட்டும் தெரிஞ்சா இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் பார். ஸோ லெஃப்ட் சைட் பார்ன்றத நீங்க எழுதிட்டு மேல இருக்க அந்த ஸ்ட்ரைக் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா சைட் பார் வந்து லெஃப்ட் சைடுக்கு போயிருக்கும். ரைட் சைட் பார் கொடுத்தீங்கன்னா சைட் பார் வந்து ரைட் சைட்ல காமிக்கும். ஃபுல் வித் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பாரே காமிக்காதுன்னா நார்மலா இல்ல, குறிப்பிட்ட அந்த போஸ்ட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணும் போது மட்டுமே. அண்ட் இந்த ஆப்ஷனும், அதாவது லெஃப்ட் சைட் பார், ஃபுல் வித், ரைட் சைட் பார், இந்த 3 ஆப்ஷன்லயும் நீங்க வந்து எங்க இன்சர்ட் பண்ணணும்னா நீங்க எழுதுற எந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியணும், ஃபுல் வித்ல தெரியணும் அப்படின்னா அந்த போஸ்ட்ல போயிட்டு ஃபுல் ஐபன் வித் அப்படி போட்டு ஸ்ட்ரைக் த்ரோ பண்ணணும். அதாவது மேல ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஏபிசி போட்டு அடிச்சிருப்பாங்க. நீங்க அதை வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சைட் பார் அந்த போஸ்ட்ல மட்டும் காமிக்காது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இதை தவிர வேற விஷயம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னா தாராளமா கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.